Hi student, good morning. இது ப்ளஸ் ஒன் கெமிஸ்ட்ரி வீடியோ. ப்ளஸ் ஒன் கெமிஸ்ட்ரியில் நம்ம பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் லெசன் பார்த்துட்டுருங்கன்னு ஏற்கனவே இதில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இது லாஸ்ட் டாபிக் பீரியாடிக் ட்ரெண்ட் இன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பேஜ் நம்பர் 88 இருக்குன்னு அன்லைன் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 88 ஃபிசிக்கல் ட்ரெண்ட் இன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா, ஃபிசிக்கல் ட்ரெண்ட் இன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடிக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு டைம் ரிவிஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு லைன்லேயே பாருங்கள், இந்த பேராகிராஃபில் பீரியாடிசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்லைன் பண்ணுறேன், கவனிங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பீரியாடிசிட்டி? பீரியாடிசிட்டினா என்ன டெஃபினேஷன் கேட்பாங்கன்னு. பீரியாடிசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் ரிப்பீட்டிஷன் ஆஃப் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கெமிக்கல் எலமெண்ட்ஸ் ஆஸ் இண்டிகேட்டட் பை த பொசிஷனிங் இன் பீரியாடிக் டேபிள். இது என்ன மீனிங் அப்படின்னாக்கன்னு ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட் ரோல் உட்காந்துருக்கிற பையனும் செகண்ட் ரோல் உட்காந்துருக்கிற பையனும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பெஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் 4 பேர் உட்காந்துருக்க இந்த சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஃபஸ்ட்டாக உட்காந்துருவனுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறவனும் அதுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களாம் ஒரே மாதிரி சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸாக இருப்பாங்க. அப்போது ரெகுலர் இன்டர்வலுக்கு அப்புறம் மறுபடியும் ரிப்பீட்டேஷன் நம்மளுக்கு அக்கர் ஆகும். அப்படிங்கிறது தான் ரிப்பீட்டேஷன் ஆஃப் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கெமிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு. அதுதான் பீரியாடிசிட்டி. இப்போ பீரியாடிசிட்டி அந்த ப்ராப்பர்ட்டியின் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அன்லைன் பண்ணிக்கோங்க. அட்டாமிக் ரேடியஸ், அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, ஓகேங்களா, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம வாட் இஸ் த அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ்ன்னு என்னென்னு படிச்சிருப்பீங்கன்னு ஒரு நிமிஷம் கவனிங்க. ஓகேவா, இப்போ அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் செல் கண்டெய்னிங் வேலன்சி எலக்ட்ரான். ஓகேவா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் யாருக்கு இடையில் நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் செல் எலக்ட்ரான். கீழே பாருங்கள் டயக்ராம் போட்டிருக்கேன், அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த டாட் மாதிரி வச்சுருக்கிறது தான் கண்ணு உங்களுக்கு நியூக்ளியஸ். இந்த டாட்டு தான் உங்களுக்கு நியூக்ளியஸ். இந்த அவுட்டர் செல் எலக்ட்ரான் தான் கண்ணு வேலன்சி எலக்ட்ரான். இந்த நியூக்ளியஸுக்கு வேலன்சி எலக்ட்ரானுக்கு இடையில் கூடிய அந்த லைன் தான் கண்ணு உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அட்டாமிக் ரேடியஸ். அப்போ அட்டாமிக் ரேடியஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் இட்ஸ் நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் செல் கண்டெய்னிங் வேலன்சி எலக்ட்ரான். ஓகேங்களா, அட்டாமிக் ரேடியஸ்னு இது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஒரு டைம் ரீகால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கன்னு. ஓகேவா, அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக டெஃபினிஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஆட்டம் ப்ளஸ் எனர்ஜி கிவ்ஸ் கேட்டையான் ப்ளஸ் எலக்ட்ரான் அப்படின்னு எழுதியிருப்பேன் பாருங்கள் பிங்க் கலரில். ஆட்டம் ஒரு ஆட்டம் கேசியஸ் ஸ்டேட் ஆஃப் ஆட்டம் எனர்ஜி ரெக்யர் பண்ணி சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்யர் பண்ணிவிட்டு இஸ் கன்வெர்ட் இன்ட்டு கேட்டையான். கேட்டையான் அப்படின்னா பாசிட்டிவ் அயன்கன்னு ப்ளஸ் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது. அப்போ ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தாங்கன்னு அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ அந்த எனர்ஜின்னு எழுதியிருக்கீங்களா, அதுதான் உங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள் க்ரீன் கலரில். சோடியம் சோடியம் அப்படின்னா NA கண்ணு சிம்பிள் ப்ளஸ் E அப்படின்னா எனர்ஜி கண்ணு கிவ்ஸ் NA ப்ளஸ் போட்டிருக்கேன். இதான் கேட்டையான், இதான் பாசிட்டிவ் அயன் ப்ளஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுது கண்ணு. ஓகேங்களா, இதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ ஒரு கேசியஸ் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி தாங்கன்னு அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் ரெக்வயர்ட் ஃபார் ரிமூவல் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் ஃப்ரம் gaseous atom is called as ionization energy. இதாங்கன்னு டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இது ப்ளூ கலரில் எழுதியிருப்போம் பாருங்கள். எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு கீழே டெஃபினிஷன் இதே மாதிரி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வருங்கன்னு கீழே பாருங்கள் எழுதியிருக்கேன். ஆட்டம் ப்ளஸ் எலக்ட்ரான் ஓகேவா கிவ்ஸ் ஆனையான் ப்ளஸ் E அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கண்ணே பாருங்கள். ஆட்டம் ப்ளஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் gives anion. E அப்படின்னா எனர்ஜி ரிலீஸ் பண்ணுதுக்குன்னு. இதில் பாருங்கள் அயனைசேஷன் எனர்ஜிக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதில் எனர்ஜி ரெக்யர் பண்ணுது எடுத்துக்குதுக்குன்னு இங்கே ரிலீஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள். குளோரின் கேசியஸ் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி கன்வெர்ட் இன்ட்டு Cl மைனஸ் அண்ட் எனர்ஜி சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுதுக்குன்னு. திஸ் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இது சிம்பிளாக EA அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு. நெக்ஸ்ட்டு
எது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னாக்கன்னு டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவோர்ட்ஸ் இட் செல்ஃப். இதாங்கன்னு அதாவது டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம் இன் மாலிகுல். ஒரு ஆட்டமுக்கு அந்த டெண்டன்சி இருக்கும். டெண்டன்சினா ஒரு கேரக்டர், அது ஓகே, அதுக்கு ஒரு அந்த கெப்பாசிட்டி இருக்கும். இன் மாலிகுல், நல்ல டெஃபினிஷனை கவனிங்க. டெண்டன்சி ஆஃப் an atom in molecule to attract the shared pair of electron towards itself. green எழுதியிருக்கேன் பாருங்கள். கீழே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓகேவா, கீழே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது HF எழுதியிருப்பேன் பாருங்கள். H ப்ளஸ் F 2 டாட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த 2 டாட் தாங்கன்னு 2 எலக்ட்ரான். அந்த 2 எலக்ட்ரான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கும் அந்த ஃப்ளூரினுக்கு இடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தாங்கன்னு மார்க் பண்ணுற பாருங்க. இந்த எலக்ட்ரான் தான் இங்கே டாட்டா. ஏன் அப்படின்னா ஃப்ளூரின் வந்து ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்பேர்டு தென் ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளூரினுக்கு இடைப்பட்ட அந்த 2 எலக்ட்ரானை ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த 2 எலக்ட்ரானை ஃப்ளூரின் மட்டும் அட்ராக்ட் பண்ணிக்கிதுக்குன்னு. அப்போ ஃப்ளூரினுக்கு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்குது. அந்த கேரக்டர் தான் கண்ணு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நல்ல டெஃபினிஷன் கவனிங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெண்டன்சி ஆஃப் an atom in molecule. அப்போ ஃப்ளூரினோட டெண்டன்சி ஆஃப் an atom in molecule, எந்த மாலிகுல்? HF மாலிகுல். டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவோர்ட்ஸ் இட் செல்ஃப். அப்போ ஃப்ளூரினை ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது கண்ணு. ஓகேங்களா, அப்போ அந்த ஃப்ளூரின் 2 எலக்ட்ரானையும் கெயின் பண்ணிக்கிறேன் டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவோர்ட்ஸ் செல்ஃப். இதில் கீழே பாருங்கள், உங்களுக்கு ஒரு 1 மார்க்கு கீழே எழுதியிருக்கேன். ஃப்ளூரின் வந்து ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலமெண்ட்க்குன்னு அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. 1 மார்க்கில் கண்டிப்பாக விச் ஆஃப் தி ஃபாலோவிங் எலமெண்ட் ஹேஸ் த ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளூரின்க்குன்னு. அதே மாதிரி கீழே பாருங்கள் குளோரின் கொடுத்துருக்கேன். இது வந்து ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி. EA அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டிப்பா, அதுதான் சிம்பிள் ஃபார்மில் எழுதியிருக்கேன். EA அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலமெண்ட் அப்படின்னா ஃப்ளூரின். ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி எலமெண்ட் இன் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறனா குளோரின் கண்ணு. ஓகேங்களா, இப்போ ரிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இருக்கு ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் பாருங்கள், ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த டேப்லெட் காலத்தில் என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸுக்கு குரூப் அண்ட் பீரியடில் எது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீசஸ் ஆகுதுன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். அட்டாமிக் ரேடியஸ் குரூப் வைஸ் இன்க்ரீஸ் ஆகுன்னு, பீரியட் வைஸ் டிக்ரீசஸ் ஆகும். பட் இந்த அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 3மே குரூப் வைஸ் டிக்ரீசஸ் ஆகுங்கன்னு, பீரியட் வைஸ் இன்க்ரீசஸ் ஆகும். இந்த மாதிரி இதை வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கில் எது பீரியட் வைஸ் இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ் கேட்டால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கீழே பாருங்கள், ஏரோ ஆரஞ்சு கலரில் எழுதியிருக்கேன். ஏரோ மார்க் மேலே நோக்கி போட்டிருந்தாங்கன்னா இன்க்ரீசஸ், கீழே நோக்கி போட்டிருந்தாங்கன்னா டிக்ரீசஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், சம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பீரியாடிசிட்டிலேயே நம்ம மேலே பார்த்ததெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்குன்னு, இப்போ கீழே பார்க்குறது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கீழே எழுதியிருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரியாக்டிவிட்டி, செகண்ட் பாயிண்ட் வேலன்சி, தேர்டு பாயிண்ட் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேங்களா, இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா ரியாக்டிவிட்டி, வேலன்சி அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேங்களா கண்ணு, இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படித்த பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு நம்ம வேலன்சி ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்குறோங்கன்னு. இப்போ வேலன்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன்சி ஆஃப் an atom இஸ் த கம்பைனிங் கெப்பாசிட்டி ரிலேட்டிவ் டு ஹைட்ரஜன் ஆட்டம். புக்கில் இப்படி தாங்க கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன்னா கம்பைனிங் வேலன்சி ஆஃப் an atom இஸ் த கம்பைனிங் கெப்பாசிட்டி ரிலேட்டிவ், எதனோட ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டமோட. அடுத்து செகண்ட் பாயிண்டில் இருக்கிறதுக்கான ப்ராப்பர் டெஃபினிஷன், இட் இஸ் யூஸ்வலி ஈக்குவல் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் தி வேலன்சி செல். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எங்கே இருக்குது அப்படின்னா வேலன்சி செல் கண்ணு. ஓகேவா, ஆர் இப்படி நம்ம சொல்லலாம், ஈக்குவல் டு 8 மைனஸ் தி நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள் க்ரீன் கலரில். வேலன்சி ஆர் ஆக்சிடேஷனோட டெஃபினிஷன் இந்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதிக்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள் க்ரீன் கலரில். ஓகேவா, நைட்ரஜன் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் வந்து 7 கண்ணு. எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3 அப்படின்னு வருது கண்ணு. 1s2 2s2 2p3. அப்போ நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான் வந்து 5 வருது கண்ணு. கீழே பாருங்கள் ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் நைட்ரஜன் எப்படி வரும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 5 ஈக்குவல் டு 3. இதுதாங்கண்ணா அந்த மேலே ஆர் போட்டு கீழே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அதனோட லைனுக்கு மீனிங் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். அதை அந்த லைன் படிச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். அது பாருங்கள், ஆர் போட்டு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அது ஈக்குவல் டு 8 மைனஸ் தி நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான். எதனால் மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரானாக மைனஸ் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள்.
அப்போ 8 மைனஸ் 5. அப்போ நைட்ரஜனோட வேலன்சி எலக்ட்ரான் வந்து 5 கண்ணு, க்ரீன் கலரில் ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்போ 8 மைனஸ் 5 ஈக்குவல் டு 3 கண்ணு. ஓகேங்களா? கீழே ஒரு லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, இட் இஸ் மோர் கன்வீனியன்ட் டு யூஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் பிளேஸ் ஆஃப் வேலன்சி அப்படின்னு கொடுத்துருங்கன்னு. மோர் கன்வீனியன்ட், அதாவது வேலன்சி அப்படிங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேர்ம் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட், வேலன்சியை விட நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிற டேர்ம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மோர் கன்வீனியன்ட் டு யூஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிற டேர்ம் தான் ஈஸியாக இருக்குது இன் பிளேஸ் ஆஃப் வேலன்சி. ஓகேங்களா கண்ணு? நெக்ஸ்ட் இது டேப்லெட் காலம் மூலமாக உனக்கு புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, பார்க்கலாங்கண்ணு. ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு டேப்லெட் காலம் மூலமாக உன்னோட புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு. ஃபஸ்ட்டு அது ஒரு புக்கில் இருக்கிறத விட நான் ஒரு இதாக எழுதியிருக்கேன், ஒரு டைம் ஒரு புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன், கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், வேரியேஷன் ஆஃப் வேலன்சி இன் குரூப்ஸ். ஓகேவா? வேரியேஷன் ஆஃப் வேலன்சினாக்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தான். இன் குரூப்ஸில் அந்த எப்படி நம்மளுக்கு வேரியேஷன் இருக்குது அப்படி, அதுக்கு எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட்டு அல்கலி மெட்டல்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு. அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னாவே லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபிடியம், சீசியம் அண்டு ஃப்ரான்சியம் கண்ணு. இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், அன்லைன் பண்ணுற பாருங்கள். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபிடியம், சீசியம் அண்டு ஃப்ரான்சியம் கண்ணு. ஓகே, இதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் எழுதியிருக்கேன் பாருங்கள். லித்தியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s1. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் வேலன்சி செல் வந்து 1 கண்ணு, அது வேலன்சி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி சோடியத்துக்கு 1s2 2s2 2p6 3s1 கண்ணு, இதனோட வேலன்சி எலக்ட்ரானும் 1 தான். அதே மாதிரி பொட்டாசியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 19 கண்ணு, 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 வருங்கண்ணு. அடுத்தது ரூபிடியம், சீசியம் அண்டு ஃப்ரான்சியத்துக்கெல்லாம் பாருங்கள், கிரிப்டான், ஜெனான், கேஆர் அப்படின்னா கிரிப்டான் கண்ணு, எக்ஸி அப்படின்னா ஜெனான், ஆர்என் அப்படின்னா ரேடான். அதுக்கு அப்படியே பாருங்கள், அதே மாதிரி எழுதிட்டு 5s1 6s1 7s1. இதில் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலன்சி எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான் இந்த செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1 வரும். அப்போ அதனோட வேலன்சி ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 1 தான். இப்போ லித்தியத்துக்கு Li ப்ளஸ், ஓகேங்களா, Na ப்ளஸ், K ப்ளஸ், Rb ப்ளஸ், Cs ப்ளஸ், Fr ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Fr அப்படின்னா ஃப்ரான்சியம் கண்ணு, Cs அப்படின்னா சீசியம், Rb அப்படின்னா ரூபிடியம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வேலன்சி பார்த்தேன் அப்படின்னா சேமாக வருங்கண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் கீழே பாருங்கள், குரூப் 15 கொடுத்துருக்காங்க. குரூப் 15ல் ஃபஸ்ட்டு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, ஓகேங்களா, பிஸ்மத். இதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கங்கன்னு பாருங்கள். 1s2 2s2 2p3. ஓகே, இதனோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் வேலன்சி செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 5 வருங்கன்னு. அப்போ பட் வேலன்சி வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வருது, 3 5 3 5 அப்படின்னு எல்லாத்துக்குமே வருது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 2p3 அப்படின்னு இதில் இருக்குன்னு, அதனால் அது 3ன்னு எடுத்துக்கிறாங்க. இது ரெண்டு 2s2 2p3 ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலன்சி எலக்ட்ரான் வந்து 5 வருங்கன்னு. அவுட்டர் மோஸ்ட் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2s2 2p3. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வரும். 2p3 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வருங்கன்னு. அதே மாதிரி தான் பாஸ்பரஸுக்கு 3s2 3p3ன்னு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்சனிக்கு, ஓகே, ஆன்டிமனி அண்டு பிஸ்மத். ஓகே, இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் 15th குரூப் எலமெண்ட்ஸ். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்டு பிஸ்மத். என்னோட வேலன்சி எலக்ட்ரான் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக ஒரு 3 5 5 5 அப்படின்னு. ஏன்னா 2 இது எல்லாமே உங்களுக்கு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்குன்னு இங்கே அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு அவுட்டர் செல் எலக்ட்ரான். இதில் 3 3 வருது, ரெண்டு எல்லாம் அந்த 2வும் 4s2 அண்ட் 4p3 இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 5 வரும். ஓகேங்களா? ஓகேவா? இது புக்லேயும் இருக்குது கண்ணு, இந்த டேப்லெட் காலம் பாருங்கள். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி நான் வேலன்சி செல் எலக்ட்ரான்ஸ் எழுதியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அது புரியுது. எல்லாமே வேலன்சி ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா ஒன்று தாங்கண்ணு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இது வேரியேஷன் ஆஃப் வேலன்சி இன் செகண்ட் பீரியட் பற்றி சொல்கிறாங்கன்னு. ஓகேங்களா? இதில் செகண்ட் பீரியட் எதுனா இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஹரிஜாண்டலாக பார்க்குறோங்கன்னு, வெர்டிக்கலாக பார்க்காம இப்போ ஹரிஜாண்ட். இதுதான் செகண்ட் பீரியட் எலமெண்ட்கன்னு. என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? லித்தியம், பெரிலியம், ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்டு நியான். ஓகே, லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் 3. இதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s1. ஓகேங்களா? இதுக்கு வேலன்சி எலக்ட்ரான் 1. பெரிலியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 4, 1s2 2s2. இதனோட வேலன்சி எலக்ட்ரான் வந்து
வந்து 2 வருது, அதனோட வேலன்சி வந்து 2 வருது கண்ணு. நெக்ஸ்ட் பாருங்கள் போரானோட அட்டாமிக் நம்பர் 5 1s2 2s2 2p1 அப்படின்னு வருது கண்ணு. இப்போ இதுலேயும் வேலன்சி எலக்ட்ரான் வந்து அந்த 2s2 2p1ல் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் தான் 3. அதே மாதிரி கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6 1s2 2s2 2p2ன்னு வருது கண்ணு. இதுலேயும் வேலன்சி எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 4 வரும். இதனோட வேலன்சியும் பார்த்தீங்கன்னா 4 தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் நைட்ரஜனுக்கு ஓகேங்களா அட்டாமிக் நம்பர் 7 1s2 2s2 2p3 வருது. இதில் வேலன்சி எலக்ட்ரான் 5, பட் வேலன்சி பாருங்கள் எப்படி மாறி இருக்குது 5,3 அப்படின்னு. இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டேபிள்லேயே பார்த்தது தான், இது ப்ரீவியஸ் டேபிளில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8 1s2 2s2 2p4. இதில் வேலன்சி எலக்ட்ரான் வந்து 6 கண்ணு. இதுலேயும் பாருங்கள் வேலன்சி வந்து 6,2 அப்படின்னு வரும். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளூரின் 1s2 2s2 2p5. இதில் வேலன்சி எலக்ட்ரான் வந்து 7, இதுலேயும் 7,1. நியான் வந்து இன்னர்ட் கேஸஸ் கண்ணு. இது கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். ஓகேவா செகண்ட் பீரியடில் லாஸ்ட்டாக இருக்கும் 1s2 2s2 2p6. அப்போ இதுலேயும் வேலன்சி எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 8 வரும். அந்த 6 + 2 ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ இதில் வேலன்சி வந்து 8,0. அப்போ இதுதான் வேரியேஷன் ஆஃப் வேலன்சி இன் செகண்ட் பீரியட். அப்போ சம்டைம்ஸ் நம்மளுக்கு இது டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எலமெண்ட் கிடைக்குங்கன்னு அது புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த லைன் அன்லைன் பண்ணுற பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. டிரான்சிஷன் மெட்டல் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் transition metal and inner strands show the variable oxidation state. ஓகேங்களா அதே மாதிரி சம் எலமெண்ட்ஸ் வந்து 5 வேலன்சி எலக்ட்ரான் இருக்குங்கன்னு 3 வேலன்சி எலக்ட்ரான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நைட்ரஜன். இந்த மாதிரி சம் எலமெண்ட்ஸ் ஹேவ் த வேரியபிள் வேலன்சி இருக்கும். வேலன்சினா ஒன்றும் இல்லைக்கணும் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் வேலன்சி செல். நெக்ஸ்ட் டாபிக் போகலாங்கன்னு. ஓகே கீழே பாருங்கள் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா ஓகேவா அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் அங்கே நீங்கள் எலமெண்ட்ஸ் ஆஃப் சேம் குரூப் ஸோ சிமிலர் ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. சேம் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சேம் ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு லைனில் சொல்கிறாங்க. சேம் குரூப் எலமெண்ட்ஸ்னால் இப்போ 15th குரூப் எலமெண்ட்ஸ் 14th குரூப் எலமெண்ட்ஸ் எல்லாமே சேம் ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். அதில் பாருங்கள் லித்தியம் அண்டு பெர்லியம் மட்டும் பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். அந்த லித்தியம் வந்து அல்கலி மெட்டல்ஸ் அந்த குரூப்ஸ் எல்லாமே அல்கலின் எர்த் மெட்டல் வந்து பெர்லியம். இப்போ லித்தியத்தோட எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம், Na வந்து சோடியம், Kனா பொட்டாசியம், Rbனா ரூபிடியம், Csனா சீசியம் கண்ணு. பெர்லியத்துக்கு கீழே மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம் அண்டு பேரியம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு குரூப் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லித்தியம் அண்டு பெர்லியம் தான் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக இருக்குது இந்த குரூப்பில். அது அந்த ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கம்பேர்டு தென் அந்த குரூப்லேயே இருக்கக்கூடிய சேம் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ சோடியம் பொட்டாசியம் ரூபிடியம் சீசியத்தை விட லித்தியம் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கும். அதே மாதிரி தான் பெர்லியம். மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியோட கேரக்டர் சம் ப்ராப்பர்ட்டிஸில் மட்டும்தான் டிஃபர் ஆகும் பெர்லியம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா லித்தியம் அண்ட் பெர்லியம் வந்து மோர் கோவலன் காம்பவுண்ட் நேச்சராக இருக்கணும். மீதி ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எது மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிடாமினென்ட்லி ஃபார்ம் அயானிக் காம்பவுண்ட். ப்ரிடாமினென்ட்லி அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு அயானிக் காம்பவுண்ட் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ இது கீழே பாருங்கள் அந்த லைன் இப்போ படித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஆஃப் ஈச் குரூப்ஸ் ஓகேவா பிங்க் கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் எலமெண்ட் ஆஃப் ஈச் குரூப் ஓகேவா ஒவ்வொரு குரூப்லேயும் கூடிய அந்த ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் அண்ட் பெர்லியம் டிஃபர் ஃப்ரம் அதர் மெம்பர் ஆஃப் தி குரூப். அதர் மெம்பர் ஆஃப் தி குரூப்லேருந்து கொஞ்சம் சர்டைன் ப்ராப்பர்ட்டியில் டிஃபர் ஆகும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா இதுதான் ஓகே அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஓகேங்களா செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ். இது செகண்ட் பீரியட் எலமெண்ட்லேயே எது சொல்கிறாங்கன்னா ஹேவ் ஒன்லி 4 ஆர்பிட்டல் 2s 2p இன் வேலன்ஸ் செல் இருக்குங்கன்னு. அது என்ன எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரினியன் இது எல்லாமே செகண்ட் பீரியட் எலமெண்ட்க்குன்னு. இது எல்லாமே உனக்கு 2s 2p ஆர்பிட்டல் தான் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகும். அப்போ இந்த குரூப் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மேக்ஸிமம் கோவேலன்சி வந்து 4 இருக்கும். ஆன்லைன் பண்ணுறேன் பாருங்கள்.
ஓகேவா. இந்த 2s2p ஆர்பிட்டல் தான் 4 ஆர்பிட்டல் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. பட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் சப்சிக்வெண்ட் பீரியட் ஹேவ் மோர் ஆர்பிட்டல் இன் தர் வேலன்சி செல். ஓகேங்களா. அதில் கீழே பாருங்கள் க்ரீன் கலரில் எழுதியிருக்கு. இப்போ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். போரானோட அட்டாமிக் நம்பர் வந்து 1s2 2s2 2p1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் 13 1s2 2s2 2p6 3s2 3p1. இதில் பார்த்தீங்கன்னா போரானுக்கு ஆர்பிட்டல் 2s2 2p மட்டும்தாங்க வருது. அலுமினியத்துக்கு பார்த்தீங்கன்னா 3s2 3p வருது. அதுதான் அந்த செகண்ட் பேராகிராஃபில் அந்த லைனை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். பட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் சப்சிக்வெண்ட் பீரியட். ஓகேவா. அது எதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா போரான் அண்டு அலுமினியம். ஓகேவா. ஹேவ் மோர் ஆர்பிட்டல் இன் தர் வேலன்சி செல். அது அலுமினியத்தை தான் அந்த சொல்கிறாங்கன்னு. அண்டு ஸோ த ஹையர் வேலன்சி. அது கீழே பாருங்கள் பிங்க் கலரில் எழுதியிருப்பேன். ஓகேவா. போரான் ஃபார்ம்ஸ் த BF4 மைனஸ், பட் அலுமினியம் வந்து ஃபார்ம்ஸ் த AlF6 3 மைனஸ். ஓகேங்களா. இதுதான் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலமெண்ட்க்குன்னு. இது எப்படி எழுதுறீங்க அப்படின்னு இது மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்ணு. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயகோனல் ரிலேஷன்ஷிப்னு இருக்கும். அன்லைன் பண்ணிக்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஷின் கண்ணு. டயகோனல் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கன்னு டயகோனல் ரிலேஷன்ஷிப். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஷின். அதில் டெஃபினேஷன் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஆன் மூவிங் டயகோனலி அக்கர்ஸ் தி பீரியாடிக் டேபிள் தி செகண்ட் அண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் ஆஃப் சர்டைன் சிமிலாரிட்டி. செகண்ட் அண்டு தேர்டு பீரியடை கம்பேர் பண்ணுறாங்கன்னு. ஓகேவா. ஈவன் தோ த சிமிலாரிட்டி இஸ் நாட் சேம் அஸ் தி வி சி இன் த குரூப். ஓகேங்களா. அதில் பாருங்கள் லித்தியம் அண்டு மெக்னீசியம், அதே மாதிரி பெர்லியம் அண்டு அலுமினியம், போரான் அண்டு சிலிக்கான், இந்த மாதிரி ஏரோமார்க் போட்டிருக்காங்க. கீழே வந்து நம்மளுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. தி சிமிலாரிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் தி டயகோனலி பிளேஸ்டு எலமெண்ட் இஸ் கால்ட் அஸ் டயகோனல் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த டயகோனல் ரிலேஷன்ஷிப்னு இந்த பேராகிராஃப் எழுதி இந்த டயக்ராமை வந்து போடணுங்கன்னு. இதே மாதிரி எலமெண்ட்ஸை வந்து மாற்றி எழுதக்கூடாது. ஃபஸ்ட் லித்தியம் சோடியம் எழுதிக்கோங்க, பெர்லியம் மெக்னீசியம், போரான் அலுமினியம், கார்பன் சிலிக்கான் எழுதிட்டு இந்த மாதிரி டயகோனலாக நம்மளுக்கு அந்த ஏரோ மார்க் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷினும். ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் நான் அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா. லித்தியம் மெக்னீசியம் அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. இந்த மாதிரி இது ரெண்டு லித்தியம். ஓகேங்களா. மைனஸ் அதே மாதிரி பெர்லியம் அண்டு அலுமினியம் டயகோனலி பிளேஸ்டு ஆகிருக்கு. ஓகேங்களா. போரான் அண்டு அலுமினியம், சிலிக்கான் அண்டு கார்பன் அண்டு சிலிக்கான், இது ரெண்டு டயகோனலி பிளேஸ்டு ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது இது ரெண்டு தான் செகண்ட் அண்டு தேர்டு பீரியடு. ஹரிஜாண்டல் ரோவாக இருக்கிறது தான் நம்மளுக்கு செகண்ட் அண்டு ஓகேங்களா தேர்டு பீரியட் எல்லாரும். இதில் தான் நம்மளுக்கு டயகோனலி பிளேஸ்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த டெஃபினிஷன் எழுதி அந்த டயக்ராம் எழுதுங்க. இது டயகோனல் ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் கண்ணு. ஓகேங்களா.